ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நாம டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன? பைத்தான் புரோகிராமிங்ல டைப் கன்வர்ஷன் எப்படி பண்றது? அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப டீடைலா பார்க்க போறோம். டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள அதனுடைய டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்துறது. அதாவது ஒரு வேரியபிளுடைய ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்துறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா, டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் வேரியபிளுக்கு எந்த டேட்டா டைப்பையும் நாம வந்து இன் பிரையர் அதாவது முதல்லயே நாம என்ன பண்ண வேண்டியதில்ல, மென்ஷன் பண்ண வேண்டியதில்ல. சப்போஸ் நீங்க சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இந்த மாதிரிப்பட்ட புரோகிராமிங் லாங்குவேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே கண்டிப்பா அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப்பை நாம என்ன பண்ணணும், கம்பைலருக்கு சொல்லி ஆகணும். ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள நீங்க டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப்பை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒரு வேல்யூ நம்ம என்ன வேல்யூ அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோமோ அந்த வேல்யூனுடைய டைப்புக்கு இந்த வேரியபிள் வந்து அதனுடைய டைப்பை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி வந்து பைத்தான் டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்டிஜர் வேல்யூ வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதனுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ இனுடைய டைப், ரைட்? ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஏனுடைய டைப் கிடைக்கும். ஸோ இப்போ ஏனுடைய டைப் என்ன அப்படின்னு பாருங்க, இன்டிஜர். ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து இன்டிஜர் வேல்யூவை நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதனுடைய டைப் இன்டிஜர். இப்போ இதே வேரியபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன். ஸோ ஏற்கனவே இன்டிஜர் வேல்யூ இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்றேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்றேன், இதுக்கு அசைன் பண்றேன். இப்போ ஏற்கனவே இன்டிஜரா இருந்த இந்த வேரியபிள் ஏ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதோடைய பிரிண்ட் டைப்பை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ டைப் ஆஃப் ஏ. ஸோ அதே ஏ தான், பட் இப்போ அதோடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பாருங்க, அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ அது ஸ்ட்ரிங். ஸோ முதல்ல அதுல 10 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்கும்போது அதனுடைய டைப் வந்து இன்டிஜர், ரைட்டா? இப்போ அதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு அதுவே கன்வெர்ட் ஆயிருது. ஸோ பேசிக்கலி பைத்தான் அப்படிங்கிறது டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். ஒரு வேரியபிளால எந்த டைப்புக்கு வேணாலும் சேஞ்ச் ஆக முடியும் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிளுடைய டேட்டா டைப்பை நம்ம ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒரு நம்பரை நான் என்ன பண்றேன், இன்புட்டா யூசர்ல இருந்து வாங்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இதுக்கு ஆர்குமெண்டா கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுக்குற இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே என்ன பண்ணும், என்னுடைய அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ யூசர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இன்புட்டை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்டர் பண்ண போறது ஒரு நம்பர், நான் அதை இன்புட்டா வாங்கியிருக்கேன். இப்போ அந்த நம்பர் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 அப்படிங்கிற வேல்யூவால மல்டிப்ளை பண்றேன். ஸோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்னா அதோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் நம். ஸோ நம் அப்படிங்கிற அந்த வேல்யூவை ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கேன்னா அதோட ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர். ஸோ இப்போ நான் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து 2 ஆல மல்டிப்ளை ஆகி 20 அப்படின்னு எனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ 1010 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன இன்புட் யூசர்ல இருந்து கீபோர்ட் வழியா வாங்கினாலும் அது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல தான் வாங்கணும் அப்படின்னு டிசைன் ஆயிருக்கு. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனால ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் இன்புட்டா வாங்க முடியும். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு இன்புட்டை வாங்கி நீங்க அதை ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் நம். ஸோ இந்த நம்மளுடைய டைப்பை நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நாம 10 என்டர் பண்ணா கூட அதனுடைய டைப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். பாருங்க இப்போ அதனுடைய டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால தான் இந்த நாம எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த அந்த வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை ஆகி நமக்கு இன்னொரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்டார் ஆபரேட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இதை
டபுள் பண்ணிருக்கு. சரி, டபுள் பண்ணிருக்கு மீன்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டார் ஆபரேட்டர் வந்து இந்த ரெப்பிட்டிஷன் ஆபரேட்டரா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் நம்பர் இல்ல. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுத்ததுனால அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை டபுள், அதாவது 2 முறை ரிப்பீட் பண்ணிருக்கு. ஸோ அந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூசர் என்டர் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜர் அப்படிங்கிற ப்ரீ டிஃபைன்ட் அல்லது பில்ட் இன் ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஆர்குமெண்டா நான் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த int அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ int of input of then enter number. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆயிருக்கும், அப்புறம் அது இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா அது இந்த நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த நம்முடைய வேல்யூ நம்முடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது கரெக்டா இன்டிஜரா இருக்கும். ஸோ இப்போ கோட ரன் பண்ணி பாருங்க. enter number then 10. இப்போ பாருங்க அதனுடைய டைப் வந்து இன்டிஜரா இருக்கு. அதுக்கப்புறமா அதனுடைய வேல்யூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ ஸோ 10 into 2 20 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் கன்வர்ஷன், அதாவது நாம அக்செப்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டைப் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பைத்தான்ல float அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த float அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அக்செப்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை வந்து float-ஆ கன்வெர்ட் பண்ணும். ஸோ நீங்க இப்போ இதை ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா 20.2 அப்படிங்கிற ஒரு இன்புட்டை நான் கொடுக்குறேன். இது ஒரு float நம்பர். ஸோ இப்போ இது என்ன பண்ணிருக்கோம்னா 20.2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டா வாங்கிட்டு அதை float-ஆ கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ 20.2 அப்படிங்கிற வேல்யூ அந்த num அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டைப் வந்து float அப்படின்னு இருக்கும். அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த நியூமெரிக்கல் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம், int and float. இந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் யூசர் வந்து என்டர் பண்ற ஒரு ஸ்ட்ரிங் அல்லது எனி ஸ்ட்ரிங், நீங்க எந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கனாலும் அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜராவோ அல்லது ஃப்ளோட்டாவோ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ற ஒரு ஒர்க்கை பண்ணுது. இப்போ பைத்தான்ல 2 டைப் ஆஃப் டைப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு explicit type conversion, another one is implicit type conversion. Explicit type conversion, implicit type conversion. Explicit type conversion அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தானா நடக்கிறதுக்கு பதிலா யூசர் அல்லது ப்ரோக்ராமர் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா மேனுவலா பண்ற ஒரு கன்வர்ஷனுக்கு பேர் தான் வந்து explicit type conversion. ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இதை டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு போஸ்ட் பண்ணி கன்வெர்ட் பண்றோம், அல்லது ஒரு எக்ஸ்பிளிசிட்டா மேனுவலா நாம கன்வெர்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு பதிலா நாமளே மேனுவலா அதை கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் தான். ஏன் அப்படின்னா யூசர் என்டர் பண்ண டேட்டா வந்து ஸ்ட்ரிங் ஃபார்ம்ல இருக்கு. பட் நாம என்ன பண்றோம், அதை ஃப்ளோட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அல்லது இன்டிஜர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இப்போ எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்ல ஒரு டிராபேக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா அந்த டேட்டாவை நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டேட்டால ஒரு லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஏங்கிற அந்த வேரியபிள்ல 20.2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏ என்னவா இருக்கு, ஒரு ஃப்ளோட் டைப்ல இருக்கும். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ இப்படி கொடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய டேட்டா டைப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டா இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய டேட்டா டைப் ஃப்ளோட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிற இந்த வேரியபிளை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்டை பழையபடி ஏலேயே ஸ்டோர் பண்றேன். ஸோ ஏ ஈக்குவல் டு int of நான் என்ன பண்றேன்னா இந்த 20.2 நான் என்ன பண்றேன் இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். சரியா? ஸோ int of 20.2. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ 20.2 கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ ஏனுடைய டைப் வந்து ஃப்ளோட் ஏற்கனவே கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப ஒரு முறை அதனுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏயை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதனுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏ ஒரு முறை நான் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ.
ஸோ இப்போ நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல வந்து அந்த வேரியபிள் ஏல 20.2 அப்படிங்கிற வேல்யூ இருந்தது. அதனுடைய டைப் என்னவா இருந்ததுன்னா ஃப்ளோட்டா இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய ரிசல்ட் பழைய ஏலே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஏனுடைய டைப்பை திரும்பி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஏ ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஏனுடைய வேல்யூ வந்து 20.2, ஸோ அது ஃப்ளோட்டா இருந்தது. இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது இன்டிஜரா மாறிடுச்சு. பட் அதனுடைய ரிசல்ட் பாருங்க, வேல்யூ பாருங்க 20 ஆயிடுச்சு. ஸோ நார்மலா இன்டிஜர் வேல்யூஸ்ல வந்து என்ன கிடையாது, ஃபிராக்ஷனல் பார்ட் கிடையாது. அதாவது டெசிமல் பாயிண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் டிஜிட்ஸ் இருக்க முடியாது. ஸோ நீங்க 20.2 வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஃபிராக்ஷனல் பார்ட் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரங்கேட் ஆயிடும் அல்லது ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சில நேரங்கள்ல நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா டேட்டாவை ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப் கன்வெர்ட் பண்ணும்போது லாஸ் ஆஃப் டேட்டா, அதாவது உங்களுடைய டேட்டால கொஞ்சம் லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது டேட்டா கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் நான் என்ன பண்றேன்னா ஏ வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏனுடைய டைப் ஒரு பிரிண்ட் பண்றேன். இந்த ஏ வந்து 20க்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா float of 20.2. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஏ வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ அதனுடைய டைப் ரிசல்ட்டையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஏனுடைய இனிஷியல் வேல்யூ வந்து 20, ஸோ அதனுடைய டைப் வந்து இன்டிஜர். அப்புறம் அதை வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ இந்த இடத்துல அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய டேட்டா டைப் வந்து இப்போ ஃப்ளோட். இப்போ அதனுடைய வேல்யூவை பாருங்க 20.0. ஸோ இந்த இடத்துல எந்த லாஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு இன்டிஜரை ஒரு ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஃபிராக்ஷனல் பார்ட்ல ஒரு 0.0 மட்டும் அடிஷனலா என்ன இருக்கு, ஆட் ஆயிருக்கு. ஸோ அது லாஸ் இல்லை, கெயின் தான். அட் த சேம் டைம் ஃப்ளோட்டை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் கம்ப்ளீட்டா ட்ரங்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் வந்து உங்களுடைய டேட்டால சில லாஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கிட்ட வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, a equal to 10 அப்புறமா b equal to 20 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த a b நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஸோ c equal to a plus b, அப்புறம் ரிசல்ட் c ல ஸ்டோர் பண்றேன். ஸோ c equal to a plus b ங்கிறது a னுடைய வேல்யூவையும் b னுடைய வேல்யூவையும் ஆட் பண்ணி c னுடைய வேல்யூ c னுடைய அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா sum of a and b, sum of a and b is, இதுக்கப்புறமா நான் வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா, ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும், இந்த c னுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன், கமா பிளேஸ் c கொடுக்குறேன். சரிங்களா, யூஸ்வலா கமா கொடுப்போம். ஸோ பிளேஸ் பிளஸ் c கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் கூட இந்த நியூமெரிக்கல் வேல்யூவை கிளப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கா மாதிரி டிஸ்ப்ளே ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் கிடைக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னா கேன் ஒன்லி கான்கேட்னேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டிஜர். அதாவது நீங்க பிளஸ் ஆபரேட்டரை வந்து ரெண்டு இன்டிஜர் வேல்யூவை வந்து என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ ஆப்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களால ஒரு பிளஸ் யூஸ் பண்ண முடியாது. ரெண்டு இன்டிஜரை நீங்க அதுக்கு ஆப்பரண்டா கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணும். ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்க ஆப்பரண்டா கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கான்கேட்னேட் பண்ணும். பட் ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டிஜரும் இருக்கும்போது, அது ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு நம்பரும் இருக்கும்போது அதால என்ன பண்ண முடியாது, கரெக்டா ப்ராப்பரா ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் ஆபரேட்டர் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த சிஏ என்னவா மாத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்திக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான்ல str அல்லது string அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர் பில்ட் இன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ஆர்குமெண்டா இந்த சிஏ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சி வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடும். அதாவது சில வந்து என்ன இருக்கும், 10 plus 20 30 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த 30ங்கிற வேல்யூ 30, அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூவா மாறிடும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க, எந்த இஷ்யூ இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட் 30ங்கிற ரிசல்ட் வந்து 30ங்கிற ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. இப்போ பிளஸ் ஆபரேட்டர் வந்து அந்த ரெண்டையும் கான்கேட்னேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா சிங்கிள் ஸ்ட்ரிங்கா அது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பேரு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனுடைய ஒரு ஆப்போசிட், அதாவது ஒரு இன்வெர்ஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து யூசர் வந்து மேனுவலா அல்லது ஃபோர்ஸ் பண்ணி பண்ற ஒரு கன்வர்ஷன் தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். பட் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற கன்வர்ஷன். சம்டைம்ஸ் அதை நம்ம சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல கோயர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா
நாம ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிள் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது தானா அந்த கன்வர்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா a அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அப்புறம் b அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 20.2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a உடைய டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா print type of a கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டிஜரா இருக்கும். அதே மாதிரி b னுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பா ஒரு float வேல்யூவா இருக்கும். அதுல float டைப் வேரியபிளா இருக்கும். ஸோ float டைப் ஆஃப் b. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம், ரெண்டு இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த a b ஆட் பண்றேன். ஸோ c ஈக்குவல் டு a பிளஸ் b ரிசல்ட் c ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த c னுடைய டைப் என்னவா இருக்கும், ஏன் அப்படின்னா a னுடைய டைப் இன்டிஜர், b னுடைய டைப் float, அப்ப c னுடைய டைப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 30.2. ஸோ கண்டிப்பா இது என்னவா இருக்கும், ஃப்ளோட்டா தான் இருக்கும் இல்லையா. ஸோ c னுடைய வேல்யூ வந்து ஃப்ளோட்டா இருக்கும். ஸோ உங்களுடைய இன்புட்டை பொறுத்து உங்களுடைய ரிசல்ட்டுடைய வேல்யூவை பொறுத்து உங்களுடைய டேட்டா டைப்பினுடைய வேரியபிள் ஆர் வேரியபிளுடைய டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். சி வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளோட் டைப் வேல்யூவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ சி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ளோட் டைப் வேரியபிளா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம்னா சீனுடைய டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் சி. சரிங்களா, இப்போ டைப் ஆஃப் சி. இப்போ சி உடைய டைப் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சி உடைய வேல்யூவை நீங்க கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆர் பிரிண்ட் ஆஃப் சி. ஸோ சி உடைய வேல்யூ ஒரு முறை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், சி உடைய டைப்பை ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து a னுடைய டைப் வந்து இன்டிஜர், பிகாஸ் அதுல வந்து 10ங்கிற வேல்யூ இருக்கு. b னுடைய டைப் வந்து float, அதுல வந்து float வேல்யூ இருக்கு. இப்போ a and b ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற ரிசல்ட் வந்து 30.2. ஸோ அது ஒரு float வேல்யூ. ஸோ c னுடைய டேட்டா டைப் வந்து float-ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 30.2 கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இந்த c னுடைய டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கா c னுடைய டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா float-ஆ கன்வெர்ட் ஆகுது. ஸோ யூசர் வந்து எந்த விதமான ஃபோர்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே தானாவே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன், சாரி இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வரைக்கும் நம்முடைய வீடியோல டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி டைப் கன்வர்ஷன் பண்றது, எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன, இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.